ரஷ்யா இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இதனால தங்க விலைய கடும் வீழ்ச்சியில தள்ள போறாங்களா? கடந்த ஜனவரி மாத இறுதியில இருந்து தங்கம், வெள்ளி விலை கொஞ்சம் நிதானமாவே இருக்கு. அடுத்து தங்கம் விலை ஏறுமா, இறங்குமான்னு நெறைய கேள்விகள் இருக்கு. தங்கம் விலை பெரும் வீழ்ச்சியை கூட சந்திக்கலாம்னு சொல்றாங்க பங்குச்சந்தை நிபுணர்கள். ரஷ்யா மீண்டும் வணிகத்துக்கு அமெரிக்க டாலருக்கு மாற இருக்காங்களாம். இந்த அறிக்கை சமீபத்துல வெளியாகி இருக்கு. அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வரப்போகுது. இந்த பேச்சும் வந்திருக்கு. டாலர் இல்லாத வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பேச்சை முன்னெடுத்த பிரிக்ஸ் அமைப்பு தான் ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கு, அதாவது அந்த அமைப்புல இந்த நாடுகளும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா உக்ரைனுடனான போருக்கு பின் ரஷ்யா பெரும் கட்டுப்பாடுகளை சந்திச்சாங்க. இதனால தங்களுடைய நாணயமான ரூபிள்ஸ் அல்லது வணிகம் செய்யும் அந்தந்த நாடுகளோட நாணயத்துல பரிவர்த்தனை செஞ்சாங்க. இந்த நிலையில மேலே சொன்ன அறிக்கை வெளியாகி இருக்கு. ஆனா ரஷ்ய அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தல. டாலரை தாண்டி வேற நாணயம் வர்த்தக புழக்கத்துக்கு வருமோன்னு பிற நாடுகளும் தங்கத்தை நோக்கி நகர்ந்து போனாங்க. இதனால அமெரிக்க டாலரோட மதிப்பு கொஞ்சம் சரிய தொடங்குச்சு. இப்ப ரஷ்யா குறித்த இந்த திடீர் அறிக்கைக்கு அப்புறமா சந்தையில தங்கம் கொஞ்சம் வலுவான இறக்கத்தை சந்திச்சது. ஒருவேளை இந்த அறிக்கை உண்மையாகிற பட்சத்துல தங்கம், வெள்ளி விலை கடும் வீழ்ச்சியை சந்திக்கலாம்னு சொல்றாங்க.